அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம சக்ராஸ்ல இரண்டாவது சக்கரமான சுவாதிஷ்டானா சக்கரம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது மூலாதார சக்ரா. அது நமக்கு அந்த சர்வைவல் மோட் அப்படின்னு சொல்றது. அது ரொம்ப முக்கியமான சக்கரமும் கூட. ஸோ இன்னைக்கு இந்த சுவாதிஷ்டானா சக்கரால என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா, இது எங்க அதோடைய லொகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அடி வயிற்றுல பின்புறத்தில் முதுகு தண்டில் உள்ளது. நீங்க இந்த நாபிக்கு கீழே இருக்கக்கூடிய அடிவயிறு, அதுல இருந்து கொஞ்சம் உள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த முதுகு தண்டோட அது இணைஞ்சிருக்கும். இது கிட்ட இந்த சக்கரால 6 இதழ்கள் இருக்கும். இது 6 இதழ்களை கொண்ட ஒரு தாமரையை போல இருக்கும். இதோட நிறம் என்னன்னு பாத்தீங்கன்னா செந்தூரம். அதுதான் இதோடைய நிறம். ஆரஞ்சு கலர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது பஞ்சபூதத்தில் நீர் தத்துவத்தை கொண்டது. அதாவது பஞ்சபூதத்துல நீர் தத்துவத்தை தான் இந்த சுவாதிஷ்டானா சக்கரா எடுத்திருக்கு. பஞ்ச கோஷங்கள்ல பஞ்ச கோஷாஸ்ல என்ன எடுத்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பிராணமய கோஷா. ஓகேங்களா, அதோட தொடர்புடையதா இருக்கு. ஞானேந்திரியத்துல நாக்கோட தொடர்புடையது. இது பால் உணர்வு சுரபியுடன் சம்பந்தப்பட்டது. செக்ஷுவல் கிளான்ஸோடது இணைஞ்சிருக்கு. இங்கு நீர் தத்துவம் என்பது என்ன என்ன சொல்றாங்க, நீர் தத்துவம்னா என்ன அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. தன்னை உருவாக்கி கொள்வது மற்றும் பணிவான குணங்கள் ஆகியவற்றை குறிக்கும். கற்பிச்சா. இதுல நாமளே உருவாக்கிக்கிறது. அதான் நீர் தத்துவம்னா என்னன்னா, ஒரு சிச்சுவேஷனோ இல்ல ஒரு 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 சேலஞ்ச் உங்க வாழ்க்கையில வருது, அந்த மாதிரி அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உங்களை நீங்களே உருவாக்கிக்கிறது. அதுக்கு அகெயின்ஸ்டா இல்லாம, ஒரு சூழலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காம, சோ இந்த சூழலை நம்ம எப்படி நம்ம டீல் பண்ணலாம், அதுக்கு நான் என்ன மாதிரி மாத்திக்கலாம் அப்படிங்கறதெல்லாம், அதுதான் அந்த நீர் தத்துவம் அப்படிங்கிறது. நம்மளுடைய குணங்களை நம்ம மாத்தி அமைச்சுக்கிறது. பணிவான குணங்கள் ஆகியவற்றை குறிக்கும். அது காலத்திற்கும் சந்தர்ப்பங்களுக்கும் ஏற்றவாறு நம்மை நாம் உருவாக்கி கொள்ள காரணமாக இருக்கும். மூல பதார்த்தத்துடன் தொடர்பு கொண்டு இருக்க இதுவே காரணமாகும். இந்த மூல பதார்த்தம் அப்படிங்கிறாங்கல்ல, அது என்னன்னா நம்மளுடைய சோர்ஸ், நாம எங்கிருந்து வந்தோம், அதுதான் அந்த மூல பதார்த்தம் அப்படிங்கிறது. மூலம் என்பது என்னவென்றால், நாம் எந்த மூலத்தில் இருந்து வந்தோமோ அந்த மூலத்தை நாம் சென்றடைய வேண்டியதாகும். இந்த எண்ணத்தோடு நாம் இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு, கடை தெருவில் நமது சின்ன குழந்தை தவறி போனால் அந்த குழந்தை தன் தாயை சேருவதற்கு எவ்வளவு தவிக்குமோ, இதை போன்றதே அந்த எண்ணமாகும். அதாவது இந்த மூல பதார்த்தம்கான அர்த்தத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. என்னன்னா, நம்மளோட சோர்ஸோட கனெக்ட் ஆகிறது. இப்ப எப்படி ஒரு குழந்தை தாயை விட்டு தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி ஒரு பரிதவிக்கும். ஐயோ, நம்ம எப்படியாவது போய் நம்ம அம்மா கிட்ட போய் சேரணுங்கிற அந்த தவிப்பு அந்த குழந்தை மனசுல இருக்கும்ல, அதுதான் அது. அதாவது என்னன்னா, அம்சாத்மா என்பது பூர்ணாத்மாவை அடையும் லட்சியத்தோடு மேற்கொள்ளும் பயணத்தில் எதிர்கொள்ளும் நிலைமைகளுக்கு அனுகூலமாக உள்ள வழிமுறைகளை கற்றுக்கொண்டு வடிவமைத்து கொண்டு பழகிக்கொள்ளும் தன்மை உடையதாகும். அதாவது நம்ம ஜீவாத்மா இல்லையா, அதான் அம்சாத்மாங்கிறாங்க. நம்ம எங்க பூர்ணாத்மால இருந்து தான் நம்ம ஒரு ஜீவாத்மாவா வந்திருக்கோம். நம்ம அந்த பூர்ணாத்மா கிட்ட அடையறதுக்கு நம்மள என்ன அளவுல வேணாலும் என்னெல்லாம் பண்ணணுமோ, நம்மளுடைய கோல் என்னன்னா, நம்ம எப்படியாவது அந்த பூர்ணாத்மாவோட போய் இணையணும். அதுக்கு என்னெல்லாம் நம்ம பயணத்துல என்னெல்லாம் செய்யணுமோ அதுக்கான எல்லா விஷயத்தையும் செஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி நம்மள வடிவமைச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. எப்போதும் எங்கேயும் எவரிடத்தும் கலந்து வாழும் மனதுடன் இருப்பதே நீர் தத்துவம் என சொல்லப்படுகிறது. அதாவது நம்ம என்ன என்ன மாதிரி சூழல்லையும் சரி, என்ன மாதிரி மனுஷங்களோடையும் நம்மளால ஈஸியா அவங்களோட இணப்பா வாழ முடியும். அதுதான் இந்த நீர் தத்துவம் அப்படிங்கிறது. யார்கிட்ட வேணாலும் நம்ம சுமூகமா பழகி அவங்களோட இணைஞ்சு போயிட முடியும் அப்படிங்கிறாங்க. நம்முள் எழும் மன வெளிச்சிகளை பூரணமாக புரிந்து கொண்டு சரியான பாதையில் பயணம் செய்வதை முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முள் உண்டாகும் வெவ்வேறு மன வெளிச்சிகளை அவ்வப்போது தெரியப்படுத்த வேண்டுமோ அவ்வப்போது தெரியப்படுத்த வேண்டும். இந்த சக்கரத்தில் இருப்பவர்கள் செல்வந்தர்களாக விளங்குவர். இவர்களுக்கு பொருட்கள் மீது மிக அதிகமான நாட்டம் உண்டு. அதாவது நமக்குள்ள
என்ன மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் வருமோ அதெல்லாம் வந்து வெளிப்படுத்துறதுக்கு தெரியணும். நமக்குள்ள எமோஷன்ஸ் இருக்குல்ல, அது வெளிப்படுத்தவே தெரியாம இருந்தா கூட அதை சப்ரஸ் பண்ணி வைக்காம, உள்ளுக்குள்ள அடக்கி வைக்காம, அந்தந்த சூழலுக்கு என்னென்ன மாதிரி ஒரு எமோஷன்ஸை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணுமோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இந்த சக்கரத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி இருப்பாங்கன்னா, பொருள் மீது ரொம்ப அதிக நாட்டம் இருக்கவங்களாவும், பொருள் மீது ரொம்ப அதிக பற்று உடையவர்களாக இருப்பாங்க. அதிக இங்க கடைசியா கொடுத்திருக்காங்க, பொருட்கள் மீது மிக அதிகமான நாட்டம் உண்டுன்னு. இந்த தத்துவத்தில் உள்ளவர்கள் ஆசை உள்ளவர்கள். குறிப்பாக பூமியின் மீதுள்ள எல்லா விதமான ஆனந்தங்களையும் ஆராய்ந்து அவற்றின் மீது எந்த அளவு முடியுமோ அந்த அளவு அனுபவத்தில் தவறு இல்லை என எண்ணுவார்கள். அவற்றை அடைவதால் பெரும் ஆனந்தம் இந்த சக்கரத்தின் கீழ் வருகிறது. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய அவங்களுக்குள்ள ஆசை இருக்கும். பூமியில இருக்கக்கூடிய எல்லாவித ஆனந்தங்களையும் ஆராய்ந்து அதுக்கு மேல அவங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அது எல்லாத்தையுமே வந்து அனுபவிக்கணும். அந்த மாதிரி சந்தோஷங்கள்லாம் அனுபவிக்கிறது தப்பே இல்லைன்ற மாதிரி அவங்களுக்கு இருக்குமா. அதனால அந்த மாதிரி நிறைய பூமியில கிடைக்கக்கூடிய இந்த பௌதீக உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் இவங்க அடையணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு எண்ணமா இருக்குங்கிறாங்க. தினசரி வாழ்க்கையில் சின்ன சின்ன தவறுகளை எண்ணம், சொல், செயல், அதாவது முழுமையாக கவனித்து சரி செய்து கொள்ள இந்த இரண்டாவது சக்கரம் முழுமையான வழியை காண்பிக்கும். இப்போ இந்த சக்கரத்துல வந்து ஏதாவது இம்பேலன்ஸ் இருக்கு, அதாவது அந்த சக்கரம் வந்து சரியா இயங்கல அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் வரும். எண்ண தளவுல அவங்களால சரியா சிந்திக்க முடியாது, சரியா செயல்பட முடியாது, பேசுறது கூட வந்து நல்லா பேச மாட்டாங்க, ரொம்ப ரூடா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய சொல், செயல், எண்ணம் இது எல்லாமே சரி இருக்காது. ஆனா இது எல்லாத்தையும் அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த சக்கரம் வந்து சரியா இயங்கும் அப்படிங்கிறாங்க. இந்த சக்கரம் உடலின் கழிவு பொருட்களை வெளியேற்றும் ஏற்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது. அதாவது கழிவு பொருட்களை எல்லாத்தையும் நம்மளுடைய இருக்கக்கூடிய பாடியில இருக்கக்கூடிய எல்லா டாக்ஸின், அப்புறம் நிறைய கழிவெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய இதுல தான் இது இருக்கு. கர்ப்பப்பை, சிறுநீரகம், மாதவிடாய், மூலம், பால்வினை நோய்கள், முதுகுவலி இது எல்லாமே இந்த சக்கரத்தில் அடங்குது. முதலிய நோய்கள் இந்த சக்கரத்தின் கீழ் வருகிறது. ஸோ இந்த மாதிரி கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனை இருக்கு, சிறுநீரகம் சம்பந்தமான ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு, மாதவிடாய், மூலம், பால்வினை நோய் இதெல்லாம், முதுகுவலி இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குன்னா இப்போ இந்த சக்கரம் வந்து சரியா இயங்கல, சுவாதிஷ்டான சக்கரம் இயக்கம் அடையல அப்படிங்கறத அர்த்தம். இந்த சக்கரத்தை நன்றாக செயல் புரியும்படி செய்து கொண்டால் யாரிடமும் எங்கேயும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் கலந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. பாத்துக்கோங்க, இந்த சக்கரம் மட்டும் நீங்க வந்து சரியா உங்களுக்கு இயங்குச்சுன்னா நீங்க யார்கிட்ட வேணாலும் என்ன மாதிரி சூழ்நிலையில வேணாலும் நீங்க மகிழ்ச்சியா இருக்க முடியுமா. அந்த அளவுக்கு இந்த சக்கரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சக்கரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்தது வந்து அதோட ஸ்லைட்ஸ் மட்டும் நான் காட்டுறேன் மாஸ்டர்ஸ், ஒரு நிமிஷம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது டவுட் இருக்கு? இந்த சக்கரம் சரியா இயங்குறதுக்கு நாம என்ன செய்யணும்? அதான் அதெல்லாம் அதுக்கு வந்து நம்ம எப்படியும் இப்போ நம்ம இவரு சொன்ன மாதிரி, பிரதீப் விஜய் சொன்ன மாதிரி சக்ரா மெடிடேஷன் வேணான்ட்டாங்க. இப்போ இதை இயக்கிறதுக்கு நமக்கு நிறைய வழிகள் இருக்கு. என்னன்னா யோகா மூலியமா அதை சரி பண்ணலாம். யோகாசனம், அதுக்கு சம்பந்தமான யோகாசனம் என்ன, சாப்பாடு என்ன, அதே மாதிரி ஆயில் அதுக்கு ரிலேட்டடா, அப்புறம் கிறிஸ்டல்ஸ், இதன் மூலியமா நம்ம என்ன பண்ணலாம், அந்த சக்கரத்தை இயக்கலாம். நான் போன தடவை வந்து மூலாதாரத்துக்கு சொன்ன பார்த்தீங்களா, என்ன ஆயில், என்ன மாதிரி ஆயில் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கலாம், ரெட் கலர் தக்காளி, அந்த ஆப்பிள், அந்த மாதிரி. வெஜிடபிள்ஸ் எல்லாம். சூப்பர் கிளியரா தெரியுதா சொல்லுங்க. தெரியுது. சுவாதிஷ்டானாங்கிறது பாத்தீங்கன்னா அதுல 6 இதழ்கள் இருக்கு. இதுதான் அது ஆரஞ்சு கலர்ல இருக்கு. இது வந்து நம்மளுடைய இரண்டாவது சக்கரம். லொகேஷன் பாத்தீங்கன்னா லோவர் அப்டமன், அந்த தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய அடிவயிறு. ஆரஞ்சு கலரு. அப்புறம் எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வாட்டரு. என்ன மாதிரி பாடி பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா செக்ஷுவல் ஆர்கன்ஸ், ஓவரி, டெஸ்டிகல்ஸ். அப்புறம் நம்மளுடைய இது வந்து உணர்வு உடலோட இணைஞ்சிருக்கு, எமோஷனல் பாடின்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட இணைஞ்சிருக்கு. இந்த அடிவேறு இதெல்லாம் தமிழ்ல சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். அதோடைய குணாதிசயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உணர்ச்சி வசப்படுவாங்க சில பேர். பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கே ஓவரா கோவம் வரும், இல்லைன்னா வந்து ஓவரா பதட்டப்படுவாங்க. இந்த மாதிரி உணர்வு சம்பந்தமான விஷயங்கள்ல அவங்களுக்கு வந்து ஒரு இம்பேலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாம் இந்த சுவாதிஷ்டான சக்கரம் சரியா இயங்கலன்னு அர்த்தம்.
அப்புறம் அப்பாவித்தனமா இருக்கிறது, கிரியேட்டிவிட்டி, நெகிழ்வுத்தன்மை, சுதந்திரம், பாலியல் ரீதியான திருப்தி, இது எல்லாமே இந்த சக்கரத்துல வருது. அது உங்ககிட்ட இன்னசென்ட்டாவும் இருப்பாங்க, அதே சமயம் அவங்கக்கிட்ட வந்து இந்த படைப்பாற்றல். இப்போ கலைஞர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட என்ன மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கு, நல்ல டான்ஸ் ஆடுறதோ இல்ல பாட்டு பாடுறதோ, அந்த மாதிரி கலைத்துறையில நல்லா சிறந்து விளங்குவாங்க. அதே மாதிரி இவங்க வந்து சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கிற தன்மை அவங்க கிட்ட இருக்கும். ஸோ அதுதான் அந்த ஃபிளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது. இவங்க கிட்ட ஃபுல் ஃப்ரீடமும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பாலியல் ரீதியான திருப்தி அப்படின்னு ஒண்ணு அதுவும் அதுவும் போட்டிருக்காங்க இங்க. ஸோ இதை என்ன செஞ்சா நம்ம அதை சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து தியானம் செய்யலாம். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு, ஓகே நமக்கு வந்து இந்த சுவாதிஷ்டான சக்கரம் வந்து சரியா செயல்படலைன்னு உங்களுக்கு வந்து மனசளவுல தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்க வந்து தொடர்ந்து தியானம் பண்ணணும். ஸோ ரெகுலர் மெடிடேஷன், லேர்ன் நியூ திங்ஸ் அண்ட் லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக். புதிய விஷயங்களை நீங்க கத்துக்கிட்டு, அதே மாதிரி தவறுல இருந்து நீங்க கத்துக்கணும். லேர்ன் ஃப்ரம் யூர் மிஸ்டேக்னா நீங்க என்ன தவறு செஞ்சீங்களோ அந்த தவறுல இருந்து பாடத்தை கத்துக்கணும். தன்னையும் பிறரையும் மதித்தல், உங்களை நீங்க மதிக்கணும், மற்றவங்களையும் நீங்க வந்து மதிக்கணும். இன்னொன்று வந்து ஃபர்கிவ்னஸ், ஃபர்கிவ் செல்ஃப் அண்ட் அதர்ஸ். அப்புறம் ஸ்டாப் செல்ஃப் ஜட்ஜிங், உங்களை பத்தியே நீங்க தவறா தப்பா நினைச்சுக்கிறது, மற்றவங்கள தப்பா நினைக்கிறது, இது எல்லாத்தையுமே நிறுத்தணும் அப்படிங்கிறாங்க. ஸோ கெட் ஹெல்ப் ஃப்ரம் வாட்டர் எனர்ஜி அண்ட் சரண்டர் அப்படின்னு. நீர்நிலைகளில் இருந்து ஆற்றலை ஆற்றலை பெறுவது மற்றும் சரணடைதல் குணம் கற்றுக்கொள்ளுதல். ஸோ எப்படி சரணடைகிறது, அந்த குணத்தை வந்து நீங்க வந்து வளர்த்துக்கணும். அதே மாதிரி நீர்நிலைகளில் இருந்து இந்த ஆற்றலை பெறுவது, இந்த இந்த விஷயத்தையும் நம்ம வந்து செய்யணும். ஸோ இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா இந்த சுவாதிஷ்டான சக்கரம் வந்து சரியா ஆகும் அப்படிங்கிறாங்க. பௌதீக இன்பங்களை அனுபவிப்பது, ஸோ இந்த மெட்டீரியல் லைஃப்ல உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ளஷர்ஸ் எல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நல்லாவே அனுபவிக்கலாம் அப்படிங்கிறாங்க. நேரம் மற்றும் சூழலுக்கு ஏற்ப உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது, அந்தந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய எமோஷன்ஸை உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியணும். சில பேருக்கு அந்த அந்த எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணவே தெரியாது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இந்த சுவாதிஷ்டான சக்கரம் வந்து ஆக்டிவா இல்லை, அதாவது கொஞ்சம் இம்பேலன்ஸா இருக்கு அப்படின்னு அர்த்தம். தினசரி வாழ்க்கையில் சிந்தனை, சொல், செயல் மூலம் நாம் செய்யும் தேர்வுகளில் ஏற்படும் சிறிய தவறுகளை சரிப்படுத்துவதன் மூலம் இந்த சக்கரம் முழுமை பெறுகிறது. அதனால நம்ம வந்து தினசரி நம்ம பேசுற விதம், சிந்திக்கிற விதம், நம்ம வீட்ல என்னென்ன மாதிரி வேலைகள் எல்லாம் செய்யறோமோ அது எல்லாமே நம்ம வந்து நீங்க சரி பண்ணிக்கிட்டீங்களா, உங்களுக்கே தெரியும், ஐயோ இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் நான் பண்றேன், மாத்திக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு மாத்திக்க முடியலையே அப்படின்ற மாதிரி உங்களுக்கே சில விஷயம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கே தவறு இதுன்னு தெரியுது, அப்போ அதை வந்து நீங்க மாத்திக்கோங்க. அதை மாத்திக்கிட்டீங்கன்னா இந்த சுவாதிஷ்டான சக்கரம் வந்து ஆக்டிவா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான், இவ்வளவுதான் இந்த சுவாதிஷ்டான சக்கரா பத்தி மாஸ்டர்ஸ். இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா, இல்லை இந்த சுவாதிஷ்டான சக்கரா பத்தி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சார் வணக்கம். வணக்கம். சார் இப்போ ஓவரால் பார்த்தோமா நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியா மட்டுமே இருக்கணும், ரைட்டுங்களா? பொசசிவ் எனர்ஜியா? இல்லை, பாசிட்டிவ் பாசிட்டிவ் எனர்ஜியா பாசிட்டிவ், இருக்கணும். ஆமா பாசிட்டிவ். இன்னொன்னு இப்போ சில பேருக்கு வந்து இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா கோவம் வந்துடும். ஆமா. அவங்களுக்கு வந்து அந்த அதாவது அந்த சூப்பர் ஒருத்தவங்க சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்றாங்கன்னா உடனே அதுக்கு கத்தாம அவங்க அந்த கோபத்தை வந்து சரியான விதத்துல வந்து வெளிக்காட்ட தெரியணும். அப்படி தெரியலனா தான் இந்த சக்கரா அஃபெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். பாசிட்டிவா நீங்க இருந்துட்டீங்கன்னா, நீங்க பாசிட்டிவா இருந்தீங்கன்னா எல்லா சக்கரமே சரியா இயங்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். எது எல்லா நடந்தாலுமே சக்கரமும், அப்படியே லைட்டா நம்ம ஆமா. போயிடணும். ம். இது ஆமா, ஒருத்தவங்களுடைய தவறு வந்து உங்களை பாதிக்காம இருக்கு, உங்களால வந்து ஹேண்டில் பண்ண உங்களுக்கு முடியுது. நீங்க வந்து கோவப்படாம, பதட்டப்படாம, குழப்பம் அடையாம, உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் உங்க கண் முன்னாடி வருது, உங்க கம்பெனியில ஒரு இஷ்யூ வருதுன்னா நீங்க அதை வந்து யோசிச்சு நீங்க அதை ஹேண்டில் பண்ணிடுவீங்க. ஐயோ என்ன பண்றது தெரியாம அப்படியே குழம்பிட்டு இல்லாம உங்களுக்கு அதை வந்து ஈஸியா ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எல்லா சக்கரமுமே சரியா தான் இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த நிலையில நீங்க இருக்கீங்கன்ட்டு. மாஸ்டர், இப்போ நம்ம தியானம் பண்றப்ப எல்லா சக்கரமும் வந்து இயங்குது. நம்ம இப்போ ஸ்பெஷலா வந்து இப்போ யோகா பண்ணாட்டி கூடயும் நம்ம தியானம் பண்றப்ப எல்லா சக்கரமும் வந்து இயங்கும். ஆமா. மாஸ்டர், இன்னொரு ஒரு கேள்வி. இப்போ நம்ம தியானம் பண்றப்பல நம்ம ஃபோக்கஸ் பண்றோம்ல, ஆமா. இந்த இயற்கையா போற அந்த சுவாசத்தை நம்ம கவனிக்கணும். கவனி.
அது நம்ம அந்த கொஞ்சம் சவுண்டா கவனிப்புங்கிறது பேசுங்க. வந்து மூக்கு கிட்டயா இல்ல நெத்தி புருவத்துக்கிட்டயா உணர்றோம். இல்ல புரியல மாஸ்டர். நம்ம சுவாசத்தை கவனிக்கிறோம். சுவாசத்தை கவனிக்கிறோம். இப்ப நம்ம ம். சுவாசத்தை கவனிக்கக்குள்ள நம்ம கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்றோம்ல. இப்ப அந்த அந்த காத்து உள்ள போறதும் வரதும் ஃபோக்கஸ் பண்றோம்ல. ஆமா. ஓகே, அது நம்ம நெத்தி புருவத்திட்ட பண்ணணுமா இல்ல மூக்கு நுனியில பண்ணணுமான்னு கேக்குறேன். ஆக்சுவலா நம்ம வெறுமே அந்த மூச்சை மட்டும்தான் போயிட்டு வர்றதை கவனிக்கிறோம். உங்களால அதை வந்து உணர முடியுதுல்ல, மூச்சு போகுது வருதுன்ட்டு. அவ்வளவுதான். ஆஹ் நீங்க புருவ மத்தியில கவனத்தை வைக்கணுமோ இல்ல மூக்கு கிட்ட வைக்கணுமோ அப்படிங்கறதே கிடையாது. வெறுமே அந்த மூச்சோட செயல்பாடு. அந்த மூச்சு உள்ள அப்படி மெதுவா போகுது, வெளியில வருது. அந்த மூச்சுடைய செயல்பாடை தான் நம்ம கவனிக்கிறோம். மற்றபடி வேற எதுவும் புருவத்துக்கிட்ட எல்லாம் வைக்கவே வேணாம் மாஸ்டர். புருவத்துக்கிட்டயும் வைக்க வேண்டாம், மூக்கோட நுனிக்கிட்டயும் ஒண்ணுமே பண்ண தேவையில்ல நம்ம. வித்யா சரி. மோகன் மாஸ்டர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, கேளுங்க. நீங்க எனக்கு ஆன்சர் சொல்றீங்களா? மாஸ்டர், ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டீங்களா ஆமா, ஒரு மாஸ்டர்? நிமிஷம். நான் ரெக்கார்டிங் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி மாஸ்டர்ஸ். இது சம்பந்தமா சில கேள்விகளால நீங்க கேட்டிருக்கீங்க. நான் பதில் சொன்னது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இதோட ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிக்கலாம்.